families, it's Christmas time. ஸோ கிறிஸ்மஸுக்கு செய்கிற மாதிரியான சிம்பிளான கிராஃப்ட் ஐடியாஸோடு நான் வந்திருக்கேன். இது 2 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிறிஸ்மஸ் கிராஃப்ட்ஸ் டெக்கார் மாதிரியான ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து கிஃப்ட் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட் ஆஃப் த கிராஃப்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேப்பர், சிசர்ஸ் அண்ட் க்ளூ இருந்தாவே யூ ஆர் குட் டு கோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்களோட ஒரு டேப் வந்து மீன்ஸ் அ லாட் டு மீ அண்ட் மை சேனல். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. கிறிஸ்மஸ்னாவே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது கிறிஸ்மஸ் ட்ரீ தான். பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ண முடியலனாலும் நம்ம குட்டி குட்டியாக வந்து நிறைய ஐட்டத்தில் பண்ணலாம். ஒரே ஒரு சிங்கிள் பேப்பரை கட் பண்ணி நம்மளால் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி க்யூட்டாக பண்ண முடியும். ஆர் கிளே, சாஃப்ட் கிளே, அதாவது சூப்பர் கிளே இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம சிம்பிளாக க்யூட்டான கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணிக்கலாம். இல்லையா ஒரு கார்ட்போர்டை கோன் மாதிரி சுற்றி அதை சுற்றியும் நம்ம க்ரீம் பேப்பர் ஒட்டியும் கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சுக்கலாம். இந்த 3 மெத்தடில் உங்களோட ஃபேவரட் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸோட ஹைலைட்னால் அது எனக்கு அந்த ஸ்னோ ஃப்ளேக், ஸ்டார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டு முன்னாடி வந்து தொங்கிட்டுருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நாம் இன்றைக்கி பேப்பர்லேயே செய்யலாம். 3D மாதிரி அந்த ஸ்டார் ஆகட்டும் இல்லை அந்த ஸ்னோ ஃப்ளேக் ஆகட்டும், இட்ஸ் வெரி ஈஸி. பேப்பர் பாக்கெட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்னோஃப்ளேக் ரெடி ஆயிடும். ஸ்டாரும் ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து காசு போட்டு வாங்கணுமே அப்படிங்கிற நம்ம கவலையே தேவை கிடையாது. எவ்வளோ வேணுமோ, என்ன கலரில், என்ன டிசைனில் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே பண்ணிக்கலாம். அடுத்து நான் ரீசெண்டாக வந்து செஞ்ச ஒரு மை மோஸ்ட் ஃபேவரட் கிராஃப்ட் ஸ்டெயின் கிளாஸ் கேண்டில் ஹோல்டர். இது வந்து நீங்கள் டெக்காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிஃப்ட் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். OHP ஷீட் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னை நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கிளாஸ் பெயிண்ட் பண்ணி நம்ம அந்த 4ஐயும் ஒட்டி பாக்ஸ் மாதிரி ஒட்டிட்டோன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கார்ட்போர்ட் மேலே இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கேண்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் ரீயூஸ் சைடுக்கு போகலாம். நம்ம வீட்டில் கண்டிப்பாக வேஸ்ட் பல்ப்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாண்டா கிளாஸ் மாதிரியோ, ஸ்னோமேன் மாதிரியோ, கிறிஸ்மஸ் தீம்டு கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து அந்த லைட் பல்ப் வச்சு பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி க்யூட். நீங்கள் எப்போவுமே அதை டெஸ்கில் டெக்காராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் பாட்டிலோட அந்த டாப் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணி கீழே வந்து வேணும்னா பால்ஸ் தொங்குற மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஹேங் பண்ணிட்டோன்னா ஜிங்கிள் பெல்ஸ் வந்து நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸுக்கு போகலாம். கிஃப்ட்ஸுனாவே ஆல் டைம் எவர் க்ரீட்டிங் கார்ட்ஸ் தான். நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணால் கிறிஸ்மஸ் ட்ரீ வர மாதிரி, ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி புல் பண்ணால் கிறிஸ்மஸ் ட்ரீ வர மாதிரி, அந்த மாதிரி நிறைய கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் கார்டு ஐடியாஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு க்யூட்டாக ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம். அடுத்து நம்மளோட கிஃப்ட் ஐடியா வந்து ஃப்ளார்ஸ் தான். என்னை பொறுத்த வரையில் போத் மென் அண்ட் உமன் டிசர்வ் ஃப்ளார்ஸ். நீங்கள் வந்து பஞ்சாக செய்யணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ளார், பேப்பர் ஃப்ளார் ஆர் சாட்டின் ரிப்பன் ஃப்ளார், ஏதோ ஒன்று செஞ்சு இந்த க்ரீட்டிங் கார்டோட வச்சு கொடுத்தீங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ டூ ட்ரை இட் அவுட். நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ட்ரிங்கட் ட்ரே, ஜுவல்லரி ட்ரே. இது நீங்கள் எய்தர் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணோம் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸோட மேலே கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு செய்யலாம். இல்லையா நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு போடணும் அப்படின்னா கிளேயை வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த 2 எது கொடுத்தீங்கனாலும் 2மே அதை பையனை வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிடும். லாஸ்ட்டாக வந்து கோஸ்டர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். கார்ட்போர்டில் லூமுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்து அதில் நம்ம நூல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சைஸில் உள்ளே விட்டு எடுத்தோம்னா அவ்வளோதான், கோஸ்டர்ஸ் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ஐடியா, அதோட க்யூட்டாகவும் இருக்கும். எவ்ரிடே யூஸுக்கு நான் இன்னுமே இந்த கோஸ்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. நியூ இயர் வேறு வரப்போது தான் விஷன் போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு பிளானர் வேணுமா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அவ்வளோதான். பை பாய். See you in my next video.